ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து ஒரு 3000 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 6த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்க மேலேயே குடுத்துருக்காங்க. ஸோ அக்னிபாத் ஸ்கீம் மூலியமா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 17th ஜனவரி அன்னைக்கு வந்து பாருங்க லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 6th பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட்ல அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கு. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. 17th மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஸோ இங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க பாருங்க 2nd ஜனவரி 2004ல இருந்து 2nd ஜூலை 2007க்குள்ளார நீங்க பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்க 12th நீங்க முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 12த்ல வந்து நீங்க 50% வரை நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ 12த்துக்கு மேல வந்து பாருங்க நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ளமோல வந்து நீங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஸ்ட்ருமென்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா 2 இயர்ஸ் வந்து வெகேஷனல் கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட் இங்க வந்து பாருங்க 12த்ல வந்து நீங்க சயன்ஸ் சப்ஜெக்ட் தவிர நீங்க வேற எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சிருந்தாலுமே நீங்களுமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் அதுக்கப்புறம் பிசிக்கல்லாம் வந்து இருக்கும். ஸோ மெடிக்கல பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க வந்து ஹைட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. மேலா இருந்தா 152.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வெயிட்டுமே வந்து இருக்கணும். அதே மாரி செஸ்ட் வந்து பாருங்க மேலா இருந்தா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்சர்ல வந்து 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியரிங், டென்டல் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க மேல வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டூக்கான டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாடி டேட்டோ வந்து வெளிய வந்து தெரியக்கூடாது. ஸோ அது வந்து பாருங்க இங்க டேட்டோக்கான டீட்டெயில்ஸுமே இங்க வந்து இருக்கு. இதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 வருஷம் தான் இதுக்கான வொர்க் டியூரேஷன் வந்து இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு சேலரி வந்து ரூ. 30,000, செகண்ட் இயர் வந்து 33, ஸோ தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 வந்து வரும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சது போக உங்களுக்கு 21,000, 23,100 இந்த மாரி சேலரி வந்து தருவாங்க. ஸோ 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் ஆயி நீங்க வெளிய வரீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தோன்னா ரூ. 10,00,000 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேவநிதி பேக்கேஜா வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அத வச்சு கூட நீங்க வந்து பார்த்தோன்னா பிசினஸ் ஏதாவது நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 10,00,000 வந்து பார்த்தோன்னா நீங்க வெளிய வரும்போது உங்க கைக்கு வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு லீவ் வந்து ஆனுவல் லீவ் வந்து 30 டேஸ் வந்து பெர் இயர்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும். சிக் லீவ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாரி வந்து நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க 12த்னா அதுக்கான 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ 85 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து பாருங்க இங்க வந்து அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. அதே சயன்ஸ் சப்ஜெக்ட்டா இருந்தா 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்க நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா குடுத்து நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 550 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அத தவிர வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா நீங்க 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். மேலா இருந்தா 7 மினிட்ஸ்ல நீங்க ரன் பண்ணணும். ஃபீமேலா இருந்தா 8 மினிட்ஸ்ல நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க புஷ் அப்ஸ், சிட் அப்ஸ் இந்த மாரிலாம் வந்து நீங்க வந்து எடுக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 3ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது. இதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.